அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யோக பயிற்சியில கத்துக்க போற ஆசனத்தின் பெயர் விருக்ஷாசனம். இங்கிலீஷ்ல இதுக்கு ட்ரீ போஸ்னு பேர். இந்த ஆசனம் ஒரு அடிப்படையான நின்னுட்டு பண்ற ஆசனம். நம்ம உடலுக்கும் மனதுக்குமான தொடர்பை அதிகரிக்கும் ஆசனம் இது. ஆனா உங்களுக்கு கால்லையோ முழங்கால் கணுக்கால் இடுப்பு முதுகுல வலியோ இல்லாட்டி ஏதாவது அடிபட்டிருந்தா நீங்க இந்த ஆசனத்தை பண்ண வேண்டாம். இல்ல தூக்கமின்மையோ தலைவலியோ தலை சுற்றலோ இருந்தாலும் நீங்க இந்த ஆசனத்தை பண்ண வேண்டாம். ரத்த அழுத்தம் அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தாலும் இந்த ஆசனத்தை தவிர்த்துடலாம். சரி, இந்த ஆசனம் எப்படி பண்ணணும்ன்ற செயல்முறை விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சேரோ இல்ல வேற எதுவோ சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நின்னுட்டு பண்றதுனால ரொம்ப கவனமா கீழே விழாம பார்த்துக்கணும். எந்த ஆசனத்தையும் கவனமா பண்றது ரொம்பவே முக்கியம். இப்படி நேரா நிமிர்ந்து நின்னுக்கோங்க. கைகளை பக்கவாட்டுல வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு கையால சேரை பிடிச்சுக்கோங்க. இந்த ஆசனத்துல நிறைய நிலைகள் உண்டு. நம்ம ஈஸில இருந்து அட்வான்ஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப மெதுவா வலது காலை மேல தூக்கி இடது கணுக்காலுக்கு மேல வச்சுக்கோங்க. இன்னும் தூக்க முடியும்ன்றவங்க இடது முழங்காலுக்கு மேல கூட வச்சுக்கலாம். அதுக்கும் மேல தூக்கலான்றவங்க இன்னும் மேல தூக்கி எவ்வளவு முடியுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ முன்னாடி ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மனதை நிலைப்படுத்தணும். இதுல முக்கியமா ரெண்டு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, வலது முழங்கால் முன்னாடி திரும்பி இருக்கக்கூடாது. வலது முழங்கால் வலது புறமா இருக்கணும். அதே மாதிரி வலது கால் இடது முழங்கால்ல வைக்க கூடாது. இடது முழங்காலுக்கு மேலேயோ இல்லாட்டி கீழேயோ வச்சுக்கணும். இப்ப மனதை ஒரு நிலைப்படுத்தி முடிஞ்சா கைகளை இப்படி மேல தூக்குங்க. இந்த நிலையிலேயே நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கைகளை கீழே இருக்குங்க, காலையை கீழே இறக்கிக்கோங்க. இப்ப இந்த ஆசனத்தை நம்ம இடதுபுறமாவும் பண்ண போறோம். சேர் தூக்கி வலது பக்கம் மாட்டிக்கோங்க. அதே மாதிரி இடது காலை மேல தூக்க போறோம். வலது கையை நீங்க பக்கவாட்டிலையோ இல்லாட்டி சேர்லயோ சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இடது காலை வலது கணுக்காலுக்கு மேலேயோ இல்லாட்டி முழங்காலுக்கு மேலேயோ இல்ல இன்னும் தூக்கி மேல வச்சுக்கோங்க. இடது முழங்கால் முன்னாடி நோக்கி இருக்க கூடாது, இடது புறமா தான் இருக்கணும். அதே மாதிரி வலது முழங்கால்ல நம்ம காலை வைக்க கூடாது. இப்ப இந்த நிலையிலேயே மனதை ஒருநிலைப்படுத்தி கைகளை மேல தூக்குங்க. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப மெதுவா கைகளை கீழே இறக்கிக்கோங்க, காலையும் கீழே இறக்கிக்கோங்க. இந்த ஆசனம் நம்ம கால் கணுக்கால் முழங்கால் இடுப்பு முதுகு வயிறு எல்லாத்தையும் வலுப்படுத்தும். நம்ம உடம்போட சமநிலை நிலைத்தன்மை கவனத்தையும் அதிகரிக்கும். அதாவது பேலன்ஸ் ஸ்டெபிலிட்டி ஃபோக்கஸையும் அதிகரிக்கும். கால் தட்டையா இருந்தா அதையும் குறைக்கும். நம்ம உடலுக்கும் மனதுக்குமான ஆசனம் இது. நன்றி, வணக்கம்.